இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பிப்ரவரி முதல் நாளில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வரும் 30ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார். ஆளும் பாஜக அரசின் கடைசி பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. மக்களவைத் தேர்தல் காரணமாக இடைக்கால பட்ஜெட்டாக இந்த முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பை கேட்கும் விதமாக சுமித்ரா மகாஜன் தலைமையில் 30ஆம் தேதி கூட்டம் நடைபெற உள்ளது. இதேபோல் மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு தலைமையிலும் 31ஆம் தேதி கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அயோத்தி வழக்கு விசாரணை நாளை மறுநாள் நடைபெறவிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அயோத்தி விவகாரத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இந்த அமர்வு விசாரணை வரும் 29ஆம் தேதி முதல் தனது விசாரணையை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிபதி பாப்தே விசாரணையில் பங்கேற்க வாய்ப்பு இல்லாததால் விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாக உச்சநீதிமன்ற கூடுதல் பதிவாளர் தெரிவித்துள்ளார். பொருளாதார குற்றத்திற்காக தேடப்படும் நீரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்சியை பிடித்து அழைத்து வருவதற்காக ஏர் இந்தியா தனி விமானம் மேற்கு இந்திய தீவுகளுக்கு விரைகிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 11,000 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததில் வைரநகை வியாபாரிகளான நீரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்சி ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறி மேற்கிந்திய கரீபியன் தீவுகளில் குடியுரிமை பெற்றனர். இதனையடுத்து அவர்களை பிடித்து வருவதற்கு ஏர் இந்தியா போயிங் தனி விமானம் தயார் நிலையில் உள்ளது. விரைவில் அவர்கள் இந்தியாவிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திராவில் சாலையில் நடந்து சென்ற சிறுமி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்னூல் மாவட்டம் பதினகேல் கிராமத்தில் உள்ள மௌலாப் ஷாகிப் என்பவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். 3 குழந்தைகளுக்கு தந்தையான இவர் தொடர்ந்து சிறுமியை மிரட்டியும் வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு கடைக்கு சென்ற சிறுமி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தார். இதில் ஆளரை துடித்தவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். உடலில் 55 விழுக்காடு அளவிற்கு தீக்காயம் ஏற்பட்டதால் சிறுமி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அசாம் மாநிலத்தில் ராணுவ முகாம் ஒன்றில் காட்டு யானை ஒன்று புகுந்து நடையிலும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் ராணுவ முகாம் ஒன்று உள்ளது. இங்கு இன்று காலையில் காட்டு யானை ஒன்று புகுந்தது. ஆனால் யாரையும் தொந்தரவு செய்யாத அந்த யானை அங்கிருந்த தோட்டத்தில் நிதானமாக நடைபயிற்சி மேற்கொண்டது. பின்னர் அங்கிருந்து அந்த யானை புறப்பட்டு சென்றுள்ளது. இந்த காட்சிகள் முகாமில் இருந்த கேமராவில் பதிவாகியுள்ளன. அவை தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லிய தாக்குதல் குறித்து வெளியாகியுள்ள ஊரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற திரைப்படத்தை பெங்களூருவில் உள்ள திரையரங்கில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டு ரசித்தார். அண்மையில் வெளியான ஊரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் திரைப்படம் பெங்களூருவில் உள்ள திரையரங்கில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக திரையிடப்பட்டது. இதையொட்டி திரையரங்கிற்கு சென்ற நிர்மலா சீதாராமன் முன்னாள் ராணுவ வீரர்களுடன் அமர்ந்து திரைப்படத்தை கண்டு ரசித்தார். சென்னையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்வதற்காக இருசக்கர வாகனங்கள் செல்போன்களை திருடிய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராயபுரம் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடுபோவதாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து இரவு நேர ரோந்து பணியை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த 5 பேரை போலீசார் விசாரித்தனர். அப்போது முன்விரோதம் காரணமாக பூச்சி முருகன் என்பவரை கொலை செய்ய அவர்கள் திட்டமிட்டதும் அதற்காக மோட்டார் சைக்கிள்களை திருடியதும் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 5 பேரையும் கைது செய்த போலீசார் 6 மோட்டார் சைக்கிள்கள், 5 செல்போன்கள், 1 கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சென்னை வடபழனியில் திரைப்பட உதவி கலை இயக்குநரிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகை மற்றும் செல்போனை வழிப்பறி செய்த 2 வரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 20ஆம் தேதி இரவு வடபழனியில் தனியார் வணிக வளாகம் முன்பு நண்பர்களுடன் சுனில்குமார் உணவருந்திக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 சுனில்குமாரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 4 சவரன் நகை மற்றும் 64,000 ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு ஆட்டோவில் தப்பியோடினர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த வனபால், விஜய் ஆகிய 2 வரை போலீசார் கைது செய்தனர். இலங்கையிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் மறைத்து எடுத்து வரப்பட்ட 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையில் இருந்து வந்த பயணிகளிடம் சுங்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது 4 பயணிகள் உள்ளாடைகளில் தங்க கட்டிகளை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 1 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 4 பேரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மத்திய ஜவுளித்துறை கொண்டு வந்த திட்டங்களில் தமிழகம் அதிக திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய அவர், விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டத்தில் 65 விழுக்காடு தமிழகம் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாலைகளிலிருந்து விசைத்தறிகளுக்கு நேரடியாக நூல் வாங்கும் திட்டத்தில் 45 விழுக்காடு தமிழகம் பயனடைந்ததாகவும் தெரிவித்தார். நெசவாளர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு குழு காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோவை சோமையனூரிலிருந்து டாப் ஸ்லிப்பிற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட சின்னத்தம்பி காட்டு யானையை தேடி பெண் யானையும் குட்டி யானையும் சுற்றித் திரிகின்றன. கணுவாய், வரப்பாளையம், தடாகம், பன்னீர்மடை போன்ற பகுதிகளில் பெண் யானையும் அதன் குட்டியும் பரிதவிப்புடன் சுற்றித் திரிகின்றன. சின்னத்தம்பியை பிடிக்கும் முயற்சியின் போது குட்டியை பிடிக்க வருவதாக எண்ணி இரு யானைகளும் குட்டியை பாதுகாத்தன. மயக்க ஊசி செலுத்தப்பட்ட பின்னர் பெரும் முயற்சிக்கு பின் பெண் யானையும் குட்டியையும் விரட்டிவிட்டு சின்னத்தம்பியை வனத்துறையினர் பிடித்தனர். தற்போது சின்னத்தம்பியை தேடி பெண் யானை பரிதவித்து வருவது பார்ப்போரை கண்கலங்க செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வனத்துறையினருக்கு உதவியாக செயல்பட்டு பல குற்றங்களை தடுக்க உதவிய நாய்க்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றி வரும் ஆஃபர் என்ற மோப்ப நாய் பல வன குற்றங்களை தடுக்க உதவி செய்திருப்பதாக வனத்துறையினர் பெருமிதம் கொள்கின்றனர். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இறந்த புலியின் தோல் பதுக்கப்பட்டிருந்த இடத்தை கண்டுபிடித்தது, கூடலூரில் காணாமல் போன யானை தந்தத்தை மைசூரில் கண்டுபிடித்தது என இந்த நாயின் அரும்பணியை அவர்கள் சிலாகிக்கின்றனர். இந்த நாய் தனது 4வது பிறந்த நாளை கொண்டாடியதை அடுத்து வனத்துறையினர் அதற்கு கேக் வெட்டி மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பாஜக தொண்டர்கள் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நெல்லை மாவட்டம் சென்னிக்குளத்தைச் சேர்ந்த 15 பேர் வேனில் வந்துள்ளனர். பொதுக்கூட்டம் முடிந்து சொந்த ஊருக்கு திரும்பிய போது சம்பக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்ட மாற்றுப்பாதையில் செல்லாமல் வேன் தடுப்பை மீறி சென்றதாக தெரிகிறது. இதில் எதிர்பாராத விதமாக அவ்வழியாக வந்த லாரி மீது மோதியதில் வேன் கவிழ்ந்தது. இதில் 10 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தின் போது அவ்வழியாக வந்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காயமடைந்தவர்களை மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்காக 50,000 ரூபாயும் வழங்கினார். சேலம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது தமிழ் மொழியில் வேத மந்திரங்கள் வாசிக்கப்பட்டது பக்தர்களை பரவசப்படுத்தியது. சேலம் பள்ளப்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோவில் புதிதாக புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் வளாகத்தில் புதியதாக அண்ணாமலையார், உண்ணாமலையார் ஆகிய 2 சன்னதிகள் அமைக்கப்பட்டு அதற்கான கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதிகாலை முதலே 21 யாக சாலைகளில் தமிழ் மொழியில் வேத மந்திரங்களை வாசித்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து தீர்த்தக்குடம் எடுத்து வரப்பட்டு புனித நன்னீராட்டு மூலம் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஆபத்தான குழு ஒன்று தாக்குதல் நடத்த நியூசிலாந்து வந்துள்ளது என கூறி இந்திய அணியின் படத்தை பதிவிட்டுள்ளது. எனவே பேட் அல்லது பந்து இருந்தால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. பொங்கலுக்கு வெளியாகி வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் பேட்ட திரைப்படத்தின் வெற்றி விழா சென்னையில் நடைபெற்றது. தென்சென்னை மேற்கு மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் இயக்குநர் கார்த்திக் சுப்பராஜ் பங்கேற்று கேக் வெட்டி ரசிகர்களுடன் கொண்டாடினார். அப்போது நடிகர் தனுஷை வைத்து அடுத்த திரைப்படத்தை இயக்கவிருப்பதாக கார்த்திக் சுப்பராஜ் தெரிவித்தார். நான் படம் நாங்கள் பண்ணி அதை மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதை நாங்கள் ஒரு டீமாக இந்த டீமில் ஒர்க் பண்ண படத்தில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அந்த வெற்றினால். அதை நாங்கள் எல்லாருமே மக்களோட மக்களாக உட்காந்து படம் பார்த்து ஃபேன்ஸாக உட்காந்து படம் பார்த்து ரசித்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். புகழ்பெற்ற திரைப்பட நடிகை இஷா கோபிகர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். தமிழில் என் சுவாச காட்சே, நரசிம்மா, நெஞ்சினிலே ஆகிய படங்களில் நடித்த இஷா கோபிகர் பின்னர் இந்தி திரைப்படங்களில் நடித்து வந்தார். இந்நிலையில் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பாஜகவின் பெண்களுக்கான போக்குவரத்து அணியின் செயல் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சி அறிவித்துள்ளது. இனி செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.